சரியா ராகேஷ் முதாமஸ் எல்லாம் போறீங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பார்த்தீங்கன்னா எக்ஸல் வேலை முடிஞ்சது, ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் எல்லாம் முன்னாடி முடிஞ்சாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நார்மல் சீட் கட்டு போட்டுருந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் சீட் போட்டிருந்தது. இந்த நார்மல் சீட் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இதை கழட்டி வச்சு நம்ம இப்போ ஹெவி டியூட்டி சீட் போட போகிறோம். அதனால சீட் வேண்டியது இல்லை. பார்த்தீங்கன்னா கேரில் வச்சிருக்கோம். கேரியில் பம்பர் எல்லாம் மாட்ட போகிறோம். மாட்டிக்கலாம் மாடி. அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கியிருக்கோம். அந்த பொருளை பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சீட்டு எக்ஸல் சூப்பர் எக்ஸல் சூப்பரான உங்களுக்கு ஃப்ரெண்ட் சீட்டுங்க, நியூ பிராண்டு. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு கேரில் பின்னாடி மாற்றிடலாம். கேரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி மாற்றிடலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் கவர் வாங்கியிருக்கோம் வண்டிக்கு, இங்கே போட்டுக்கலாம். அடுத்து இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 4 இண்டிகேட்டர் வாங்கியிருக்கோம். எக்ஸலுக்கு இண்டிகேட்டரு இந்த ஒரு லைட்டு பார்த்தீங்கன்னா 75 ரூபாங்க, 75 ரூபாய் வாங்கியிருக்கோம். 4 இண்டிகேட்டரு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பட்டாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால பட்டா வாங்கியிருக்கோம். உங்களுக்கு காட்டுறேனுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 இண்டிகேட்டர் செட்டு. அப்புறம் உங்களுக்கு ஒரு டேங்க் கவர் ஒரு செட்டு வாங்கியிருக்கோம், டேங்க் கவரு. அப்புறம் உங்களுக்கு இண்டிகேட்டர் பிளாஸ்டரு, அப்புறம் கட் அவுட்ரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாங்க, அந்த இண்டிகேட்டர் மாற்ற பட்டா அது வாங்கியிருக்கோம் செட்டு. அப்புறம் அவ்வளோதாங்க. இன்னும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் கிட்ட கண்ட்ரோல் பேட்டரிலாம் இனிமேல் வருது. பேட்டரியில் ஃபிட்டிங் பண்ணி வேலை முடிச்சாச்சுங்க. அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போல்லாம் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். வாங்க ஃபிட் பண்ணிடலாம். உங்களுக்கு வண்டி பண்ணால் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். நேராக வீட்டுக்கு வந்து பண்ணிக்கலாம். நம்ம பெட்ரோல் வண்டி ஓரமாக பண்ணோம், நார்மலி ஓரமாக பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பெட்ரோல் ஓட்டலாம், வண்டி பேட்டரியில் ஓட்டமாக பண்ணிக்கலாங்க. Q1 பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொருளை பூரா உங்களுக்கு எல்லாம் இண்டிகேட்டரில் ஒயரில் மாட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு வண்டி இப்போ வேலையை முடிஞ்சது. அவ்வளோங்க, ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சது. வண்டி ரெடியாக முடிச்சுன்னு உங்களுக்கு ரன்னிங்கில் போகும்போது உங்களுக்கு காட்டலாம் இருக்கிறேன் வீடியோவை பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸல் பண்ணி எது ஸ்கூட்டர் கிட்டரு எதாக இருந்தால் சரி சர்வீஸ் பண்ணால் சொல்லுங்கள், சர்வீஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இதே அவ்வளோதான் கேஸ். இதுக்கு எல்லாம் வேலையை முடிஞ்சது வாங்கியாச்சு. அப்புறம் முன்னாடி மக்காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாங்க பெயிண்டிங் பண்ணி காஞ்சிட்டு இருக்கு. முன்னாடி மக்காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணி காஞ்சிட்டு இருக்கு. இது பெயிண்டிங் நம்ம பெயிண்டிங் முடிச்சோன்னே மக்காடை மாட்டிடலாம். மக்காடை மாட்டி விட்டு கனெக்ஷன் பண்ணி விட்டுலாங்க. இது அப்புறம் காயிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அடுத்து மோட்டர் கனெக்ஷனு, அப்புறம் இந்த உங்களுக்கு சுவிட்சு கிச்சன்லாம் பூசு வாங்கியிருக்கோம். இதெல்லாம் எக்ஸாக்டர் கழட்டி எரிஞ்சிட்டு திராட்டு இதெல்லாம் கனெக்ஷன் கொடுங்க, கனெக்ஷன் கொடுத்துடலாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்படியே உங்களுக்கு லித்தியம் பேட்டரி பார்க்கலாம். லித்தியம் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாங்க உங்களுக்கு லித்தியம் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் பேட்டரியில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். பியூர் பேட்டரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் டெத்தான செல்லு. பியூர் பேட்டரியில் டெத்தான செல்லு பூரா கட் பண்ணி வச்சிருக்கோம். இது ஒன்றுத்துக்காக ஸ்கிராப்பு தான் ஆகும். ஸ்கிராப்பு யாரும் வாங்குறதில்ல. உங்கள் லித்தியம் பேட்டரி சர்வீஸ் பண்ணலாம் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். ஒரு யூடியூப்ல பார்த்துட்டு சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தாரு பியூர் பேட்டரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 3 சீரிஸ் போயிடுச்சுங்க, மாற்றி பேலன்சிங் பண்ணி தான் ரெடி பண்ண முடியும். ரெடி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற வீடியோ வேணும்னா போடலாம். அப்புறம் நியூ பேட்டரி அசம்பிள் எல்லாம் உங்களுக்கு வீடியோ போடலாங்க. உங்கள் பேட்டரி வேணுங்க கேளுங்க, பேட்டரி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப கம்மி விலையில் பேட்டரி கிடைக்குங்க. 60 வோல்ட் 30 ஆகிடுச்சு, 19,700 ரூபா. 48 வோல்ட் ஆல் பேட்டரி உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை வோல்ட் எத்தனை ஏஜ் பேட்டரி வேணும் சொல்லுங்க, பண்ணிக்கலாம். தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ் விஷயம் வேணும் போடுறேன் பாருங்க, நேர்லேயே வாங்க, வந்து செக் பண்ணி வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? டைம்ஸ் பேட்டரிக்கு வாரண்டி கிடையாது. வீட்டுக்கு பார்த்து வரவங்களுக்காக ஒரு 6 மந்த்ஸ் சர்வீஸ் வாரண்டி வேற தரலாம். மத்தபடி நீங்களே வாங்க, வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போங்க. கொரியர் பண்ணாலும் கொரியர் பண்ணுங்க. ஓகேங்களா? கொரியர் பண்ணிக்கலாம். அவ்வளோங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இது பெட்டிங் முடிச்சுட்டு இந்த வண்டியை உங்களுக்கு அடுத்த ரோட்ல ஓட்டும் போது உங்களுக்கு அதை டிராவல் பிளாக் எடுத்து போடுறேன். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கிளம்ப வேண்டியது இருக்கு. சென்னைக்கு போகணும். சென்னைக்கு போய் 2 வண்டி பண்ண போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை போய் 2 வண்டி பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. சென்னைக்கு போய் அடுத்து திருநெல்வேலி 2 வண்டி இருக்குங்க. திருநெல்வேலி முடிச்சுட்டு கேரளா போகணும். நம்ம எல்லாம் ஜீப்ல தான் போவோம். பெட்ரோலுக்கு செலவு வாங்கி தரங்கிட்டாங்க. அதனால ஜீப்ல பெட்ரோல் அடிச்சுட்டு ஃபிக்ஸ் பேட்டரிஸ் அண்ட் எல்லாம் போட்டு 100 கிலோமீட்டர் போக பண்ணி தரோம். எக்ஸல் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் போக பண்ணி தரோம். எல்லாம் எடுத்து போச்சு நம்ம கிளம்ப போறோங்க. உங்களுக்கு கிளம்பிட்டு அடுத்து ஆக்டிவா ஸ்கூட்டருக்கு ஹைபிரிட்டா பண்ண போறோம். அதை உங்களுக்கு நேராக பார்ட்டிக்கே பண்ண போறோம். பார்த்தீங்கன்னா காட்பாடி, சென்னை பக்கத்துல காட்பாடி பக்கத்துல அங்கே போய் போறோம். பண்ணி முடிச்சுன்னா அது உங்களுக்கு வீடியோ வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. நம்பர் வேணா நோட் பண்ணி கூப்பிடுங்க. எதாவது இருந்தாலும் டவுட்டாக கூப்பிடுங்க. பேட்டரி வேணா கூப்பிடுங்க. வண்டி எக்ஸல், டிவிஎஸ், காரு, ஆமுனி, கீமுனி ஏதோ உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணால் பண்ணிக்கலாம். பேட்டரியை ஈஸியாக மாற்றிக்கலாம். இன்ஜினை கட்டிட்டு 90257171 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. என்ன டவுன்லாம் கேளுங்க. ஓகேங்களா? வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வண்டி ரன்னிங் முடிச்சு காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து எல்லாம் ஒயரிங்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஒயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃபீமேல் மெயில் போட்டு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம். ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டிசி வோல்டேஜ் மீட்டர் மாட்டியிருக்கோம்.
அப்புறம் சாவி இதெல்லாம் உங்களுக்கு மாட்டணும். ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் ஒரு டிஜிட்டல் இல்லை, நார்மல் எக்ஸல் மாட்டிருக்கோம். எக்ஸல் கேபிள் எக்ஸல் கேபிள் கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் கேபிள் வந்துடும். இப்போ எக்ஸல் கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேபிள் வந்துடும். நல்லா தெரியுதா? நல்லா தெரியுதா? பக்கம் ரொம்ப கொண்டாங்க எத்தனை கேபிள் வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் வந்துடும் கைஸ். ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு அடுத்து இதை மாட்டிக்கலாம். உங்களுக்கு மாட்டர் காட்டுறதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரேக்கு சைடில் வீல் வர புஷ்ஷு, அதை ஸ்பீடோமீட்டர் வர புஷ்ஷு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க இந்த வண்டிக்கு இது இல்லைங்க, சென்டர் ஸ்டாண்டு இல்லை. சென்டர் ஸ்டாண்டு அப்புறம் சைடு ஸ்டாண்டு இல்லை. சென்டர் ஸ்டாண்டு இல்லை, குட்ரஸ் கால் வைக்கிற இது இல்லை. ஒரு சென்டர் ஸ்டாண்டு வாங்கியிருக்கோம். அப்புறமேட்டு அடிக்கிறதுக்கு 210 ஒரு ஆர்மம் வாங்கியிருக்கோம். ஆர்மம் பற்றி நம்ம புதுசு வாங்கியிருக்கோம். அவங்க ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிரேக்கும் குட்ரஸ் கப்பரு அதான் கைஸ். உங்களெல்லாம் கடைசி முடிச்சுட்டு உங்கள் வண்டி ஓட்டமும் காட்டுறேன், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட லித்தியம் சார்ஜர் ஒன்று கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா 60 வோல்ட் 6 ஆம்ப் சார்ஜரு. பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடலாம் வண்டிக்கு. பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு போட்டு ஏதாவது செக் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் 1 வருஷம் வாரண்டியோடு வந்துடுங்க. 60 வோல்ட்டு 40 ஆம்ஸ் எத்தனை ஆம்ஸ் வரைக்கும் போடலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி டிஜிட்டல் மீட்டர் வந்துடும். எத்தனை பர்சன்டேஜ் ஏறிட்டுன்னு காட்டுறோம். நாங்கள் போட்டு பார்த்துலாம் சார்ஜரை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பின்னு தான். 3 பின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சார்ஜர் எது வேணால் சொல்லுங்கள் வாங்கி கொடுக்கலாம், ஓகேங்களா. அப்புறம் பேட்டரி சர்வீஸ் பண்ணால் சொல்லுங்கள் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட வண்டி பண்ணிங்கன்னா நீங்கள் எதாவது வண்டி ரன்னிங்கில் ப்ராப்ளம்னா ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த நிமிஷம் வந்து நான் நேரடியாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதை பற்றி நீங்கள் பயப்படுத்த வேண்டியதில்லை. சார்ஜ் பயணம் இதாங்க, சார்ஜ் பண்ணி போட்டுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணி பெட்ரோல் ஊற்றுற மாதிரி சார்ஜ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சார்ஜ் பண்ணி கனெக்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் போகிறோம். பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம் இருங்க. பார்த்தீங்கன்னா ப்ளக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் இருங்க. அது ஆன் ஆகிடுச்சு சார்ஜரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66 வோல்ட் இருக்குது. சார்ஜ் பேரிகிட்ருக்கு. சவுண்டு கேட்குதுன்னு பாருங்கள். சவுண்டு பின்னாடி ஃபேன் ஓடுது. 66 வோல்ட் பேரிகிட்ருக்கு. மீட்டரில் பார்க்கலாம் வாங்க. இதை பார்த்தீங்கன்னா மீட்ரு உங்களுக்கு அக்யூரேட்டாக காட்டும். மீட்ரு பார்த்தீங்கன்னா 65, 68, ஒரு 9 வந்து வந்துச்சுன்னா 66 வோல்ட் வந்துருங்க. இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு 60 வோல்ட் வந்துடும். 66 வோல்ட் வந்துடும். சார்ஜ் ஏறிட்டுருக்கு. இப்போ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் 59ங்களா, இன்னும் ஒரு பாயிண்ட் வந்துன்னா உங்களுக்கு 60 வோல்ட் வந்துடும். பாருங்க, 66 வோல்ட் வந்துடும். பார்ட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இருக்காங்க திருப்பூரில் வந்து. அவங்க சார்ஜ் போட்டு கொடுத்துட்டா அவங்க கொஞ்சம் போகிற கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், ஓட்டிக்கலாம். 100 கிலோமீட்டர் போகுங்க. அது லோடு வச்சு ஓட்டுற பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம இப்போ ஓட்டின மாதிரி வெரைட்டி ஓட்டினா 100 கிடைக்காது, ஒரு 70, 60 தான் கிடைக்கும். வெரைட்டி ஓட்டினீங்கன்னா லெவலாக போனீங்கன்னா 100 கிலோமீட்டர் கிடைக்கும், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா 66 வோல்ட் வந்துருச்சு. இன்னும் சார்ஜ் ஏறும். இது பார்த்தீங்கன்னா 67 வோல்ட் கட் ஆஃப். 67 வோல்ட் வந்து கட் ஆஃப் ஆயிருங்க, ஓகேங்களா. அவ்வளோ வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேட்டரி இருந்தால் சர்வீஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பியூர் பேட்டரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணது. சீரிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் ஆன செல்ஸு இல்லை ஸ்க்ராப் போகாதுங்க. அதனால் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீட்டெல்லாம் பண்ணிக்கலாம். பேலன்ஸ்லேருந்து வெல்டிங் எல்லாம் பண்ணிக்கலாம், நீட்டாக பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ வண்டி உங்களுக்கு சார்ஜ் போட்டு கொஞ்சம் வச்சுட்டு ரோட்டில் நம்ம ஓட்டி மாட்டிட்டு உங்களுக்கு ஓட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா. கேமரா வர சொல்லி எடுத்துகிட்டு உங்களுக்கு போட்டுறேன். ஒரு டேங்க் கவர் மாட்டிடலாம், அவங்க பார்ப்பீங்க, அடுத்த வீடியோ பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா டெல்லி கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் கவர் மாட்டிடலாம். வண்டிக்கு டேங்க் கவர் மாட்டிடலாம். இந்த வண்டி ஏகப்பட்ட வண்டி இருக்குது, இல்லை ரெடி பண்ணி கொடுத்தாவணுங்க. இன்னும் ஏகப்பட்ட ஆர்டர் இருக்குது, அதையும் பண்ணி ஆகணும். உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம். இந்த வண்டி ரெடியாக இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வண்டி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. டேங்க் கவர் மாட்டி விடுங்க. எக்ஸ்ட்ரா டேங்க் கவர் மாட்டிட்டு உங்கள் வெளியே ஓட்ட காட்டுறது. அதான் கைஸ் டேங்க் கவர் போட்டாச்சு. அதாங்க சாவி, எனக்கு கஸ்டமருக்கு சாவி போட்டு விடலாம். இப்போ உங்களுக்கு டேங்க் கவர் தாங்க.
ப்ளூ கலர் எக்ஸல் பார்த்துருக்கீங்களா? அதான் அந்த வண்டி. உங்களுக்கு ரெட் கலர் வேணுமா, என்ன கலர் வேணும் எல்லாம் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். தாமஸ் பேட்டரி ஒர்க் சார்பாக எலக்ட்ரிக் வண்டிகள் நிறையா வெட்டி பெற வரும், வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அப்புறமேட்டு உங்களுக்கு டேங்கர் போட்டாச்சு. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இது ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 80-75 வரைக்கும் ஸ்பீடு அசராமல் போகும். ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வேணுமா அதையும் பண்ணிக்கலாம். எல்லாம் காசு தாங்க. அமௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் போட்டிங்கன்னா பொருளுக்கு ஏற்றதான் காசு. அதனால் எப்படி வேணும் சொல்லுங்க, பண்ணிக்கலாம், நீட்டாக பண்ணிக்கலாம் கைஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி இருந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏற்றிருக்கு பேட்டரி, டேங்கர் மாட்டியாச்சு. சார்ஜ் கூட அப்போ ஏற்றிக்கலாங்க, உங்களுக்கு போட்டி கட்டிடுறேங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ரோட்டில் ஓட்ட போகிற வண்டி. சாய் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாய் இது போட்டு வச்சுக்கலாம், வண்டி சாய். உங்கள் வீட்டில் பழைய எக்ஸலு, டிவிசி எது இருந்தால் சரிங்க, காரு எது இருந்தால் போங்க, பேட் வண்டியை மாற்றி தர வேண்டியது நம்ம பொறுப்புங்க. அதை நீட்டாக மாட்டிக்கலாங்க, ஜம்முன்னு பண்ணிக்கலாம் வண்டியை. உங்கள் டிவிஸாக இருந்தாலும் சரி, எதாவது சரி, கொண்டு வர முடியாதா உங்கள் இடத்துக்கு வந்து தூக்கிட்டு வந்து பண்ணி உங்களுக்கு இடத்துக்கு கொண்டு வந்து விட்றோம். வாங்க கிளம்பலாம். உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அதான் இப்போ நம்ம மெயின் ரோடு ஓட்டி உங்களுக்கு வீடியோ எடுக்க போகிறோம், வாங்க போகிறோம். பதினெட்டு எடுத்து ஓட்ட போகிறோம், மெயின் ரோடு ஓட்டி டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறோம். டெஸ்ட் பண்ணி பாட்டி வந்துருக்கேன் கொடுத்துருவோம். ஓகேங்களா? எக்ஸல் வண்டி பண்ணியிருக்கோம், 100 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஸ்மூத்தாக போகுங்க. ஓகேங்களா கைஸ்? பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரோம், பாருங்கள். பக்கா இருக்கு, கிட்டா பண்ணிக்கலாம், ஜம்முன்னு பண்ணிக்கலாம், ஒரு தடவை ஜம்மு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க வண்டி, அவ்வளோதாங்க. ஊருக்குள்ளேயே போயிட்டே இருக்குங்க. அதாங்க வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள். என்ன வேணால் ஒன்றுங்க. ஓகேங்களா? நம்பர் கேளுங்க, வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க. பாட்டி வந்துடுறாரு. சார்ஜ் போட்டு உங்களுக்கு கொடுக்குவாங்க. 65 வோல்ட் சார்ஜ் இருக்குது. சார்ஜ் ஒன்று போட்டுக்கலாம். போட்டு கொடுத்தோம்னா தான் திருப்பூர் வரைக்கும் போவோம். பேட்டரி 2 வருஷம் வாண்டி எல்லாம் நீட்டாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாம் ஜம்மன் பண்ணிக்கலாம், நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? வேணுங்கிற கால் பண்ணுங்கள். வாங்க ஃபீல் முடிச்சுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் வந்துட்டே இருக்கும். அடுத்து காரு ஆம்பனிக்கு எல்லாம் வீடியோ நரசம் வந்துட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். வீடியோ வரைக்கும் தாமஸ்.